உங்களுக்கு உங்கள் கிட்ஸுக்கு குக்கீஸ் பிஸ்கெட்ஸ் ரொம்ப பிடிக்குமா இருந்தால் நீங்கள் வந்துட்டு அதை வந்து சாப்பிடாம இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டிலேயே ஹெல்த்தியாக குக்கீஸ் வந்து செய்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு அப்படியே அடிமையே ஆகிடுவீங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது ஒரு 3/4 கப் அளவுக்கு நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்தோன்னா ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்து ரெடியாகி கிடைக்கும். ரொம்ப போட்டு கலக்கணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனாலே போதும். இப்போது 1 கப் கோதுமை மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நான் சேர்த்திருக்கிறேன். பேக்கிங் பவுடர் சேர்க்கறதுனால என்ன ஒன்று ஆகும்னா கிறிஸ்பியாக இருக்கும், க்ரன்ச்சியாக. ஒரு 4-5 டேஸ் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பேக்கிங் பவுடர் நம்ம சேர்க்கலைன்னா கொஞ்சம் சூவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குக்கி. அதனால தான் வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்குறது. ஆனாலுமே நான் 1/2 கப் பட்டருக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருந்தேன். எனக்கு வந்துட்டு குக்கி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது. நீங்கள் வந்துட்டு 1.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கி வந்து எப்படி நமக்கு டீ கடையிலலாம் கிடைக்குமோ அதே மாதிரி செம்ம சூப்பர் க்ரன்ச்சியாக வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போது இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நம்ம அந்த மாதிரி ஷேப் வச்சுட்டு அதில் உங்களுக்கு தேவையான நட்ஸ் வந்து சேர்த்தி 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் க்ரன்ச்சியான வீட் குக்கீஸ் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் கொடுங்க. இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் டீ கேக் ரெசிபிக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பேக்கிங் பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் எனக்கு வந்துட்டு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட் என்னால் கிளியர் பண்ண முடியும்னா நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ குக்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பர் க்ரன்ச்சியாக ரெடி ஆகிடுச்சுன்னு. அப்படி கையை வச்சோன்னு உடையுது பாருங்கள். ஸோ இது மாதிரி இருக்கும்போது கடையில் வாங்குறதுக்கு தோணுமா சொல்லுங்கள் பாப்பா? ஈவினிங் டைம்லையோ மார்னிங் டைம்லையோ காஃபியோட பிஸ்கெட் இல்லாமல் நான் காஃபி குடிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குக்கி வந்து ஒரு சூப்பரான பார்ட்னராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்தது பேக்கிங் ரிலேட்டடான நிறைய ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாமா?